பூர்வா, கதவை தொற. துறக்கல உன்னை கொன்னே போட்டுருவேன். கதவை தொற. ககன், ககன், எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உனக்கு என்ன நடக்கும்னு அப்புறம் உனக்கே தெரியாது. யார வேணாலும் ரொம்ப ஈஸியா கொலை பண்ணிட முடியும்னு நினைச்சிட்டு இருக்க உனக்கு இப்ப சாவுன்ற பயம் உனக்கு எப்படி இருக்கும்னு புரியுதா பூர்வா? ககன், இவ்ளோ நாள் எங்க அம்மாவை நீ எவ்வளவுலாம் அவமானப்படுத்திருப்ப. எங்க அம்மாவும் நானும் எவ்வளவுலாம் அதை பொறுத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா ஆனா கடைசியில எங்க அம்மாவே கொல்லணும்னு துணிச்சிட்டல்ல. அதுதான் நீ பண்ண பெரிய தப்பா பூர்வா. ககன் தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத. சொன்னா கேளு தம்பி, அவளை விட்டுருப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் தம்பி. தம்பி தம்பி தம்பி, சொன்ன கேளு தம்பி. உனக்கு நம்பிக்கை இருந்தா அந்த சாமியை வேண்டிக்கோ. இல்லன்னா வாழ்க்கைனா இவ்வளவுதான் விரக்தி அடைஞ்சிருவேன். நீ என்ன பண்ண போறதா இருந்தாலும் கடைசியா 2 நிமிஷம் நல்லா யோசிச்சுக்கு வரம் தரேன். அதுக்கப்புறமா உன் மூச்சை நிறுத்த போறா. தம்பி தம்பி, ஐயோ சொன்னா கேளுங்க தம்பி. ஐயோ ஐயோ, என் பொண்ணை விட்டுருங்க தம்பி. தம்பி தம்பி, வேண்டாம் தம்பி. சொன்னா கேளுங்க தம்பி. ஐயோ, அவளை விட்டுருங்க தம்பி. தம்பி தம்பி, ஐயோ தம்பி, நான் ஓடி போயிடுறேன். ககன், இதுக்கப்புறம் நான் உன் பேச்சுக்கு வர மாட்டேன். விட்டுடு. பல்லெல்லாம் கொட்டி போன வயசான புலி. நான் யாரையும் வேட்டையாட மாட்டேன். வா வந்து இந்த தங்க காப்பை எடுத்துக்கோன்னு பிராமணனை கூப்பிட்டு அவனையே கடிச்சு கொன்ன புலி மாதிரி நீ திருந்த மாட்ட. நீ எப்பயுமே திருந்த போறதில்ல. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட போறதில்ல அபூர்வா. அண்ணா, நீ அம்மாவையே கொல்ல நினைச்சிருக்க. என்ன கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டியா? இன்னைக்கு உன் சாவு அண்ணா வேணாண்ணா. சரி, கையை விடா. அண்ணா வேணாம். அண்ணா வேணாண்ணா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. கையை விடா. வேணாண்ணா. விடா. அண்ணா 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 வேணாண்ணா. ஓடிடு, சீக்கிரம் ஓடிடு. ஏய், நில்லு. அண்ணா அண்ணா அண்ணா, சொல்றது கேளுண்ணா. அண்ணா நில்லுண்ணா. நில்லு.